அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் கஸ்டடி மரணத்தில் விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. இந்த விசாரணைக்காக நிகிதா நேரில் ஆஜராகி இருக்கிறார். முழுமையான விவரங்களுக்கு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், இந்த விசாரணை தொடர்பான விவரம். அலுவலகத்தில் நிகிதா மற்றும் அவரது தாயார் ஆஜராகியிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் மலப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமாரை கடந்த 27ஆம் தேதி என்று நகை காணாமல் போனது தொடர்பாக மதுரை திருமூலத்தைச் சேர்ந்த நிகிதா என்ற பெண் அளித்த புகாரின் கீழ் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனை அடுத்து ஜூன் 28ஆம் தேதி திருப்புவனம் காவல் நிலையத்திலிருந்து தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்காக அஜித்குமார் அழைத்துச் சென்று கோவில் உதவி ஆணையர் அலுவலகத்தில் பின்புறம் வைத்து அஜித்குமாரை தாக்கி விசாரணை நடத்தால் அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு தனிப்படை காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திரை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து இந்த வழக்கானது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிஐ சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து சிபிஐ அதிகாரி டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் மதுரை மாவட்ட விசாரணை அதிகாரியான நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களுடைய அறிக்கையை நீதிமன்ற பதிவாளரிடம் பெற்ற பின்பாக திருப்புவனத்தில் மணப்புரம் கோவில் மற்றும் அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்ற பகுதியில் ஆய்வு கொண்டார்கள். பல்வேறு இதுகளை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் புகார்தாரான மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் புகார் கொடுத்த நிகிதா சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். தற்போது ஆஜராகியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.